செகண்ட்ஸ்ல. அதாவது நம்ம எக்கோ படிச்சோம் தானே? எக்கோல ஒரு கொஸ்டின் தானே. எக்கோன்னு சொன்னா என்னது? ஒரு சவுண்ட் ஒரு ஆப்ஸ்டக்கிள் கிட்ட போச்சுதுன்னு சொன்னா அந்த போற டிஸ்டன்ஸ்க்கு போன உடனே அது திரும்பி அதே சவுண்ட் வரும். ஓகே, அதுக்கு பேர் தான் எக்கோன்னு சொல்லுவோம். சோ அங்க நான் அந்த வச்சு நம்ம ஒரு கல்குலேஷன் பார்த்தேன். என்ன மாதிரி கல்குலேஷன்? ஒருத்தர் நிக்கிறாருன்னு சொன்னா அவருக்கும் அந்த நின்று இவர் எந்த இடத்துல சவுண்ட் போடுறாரோ அந்த ஆப்ஸ்டக்கிளுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். சரி, ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுல நான் ஒரு எக்ஸசைஸ் தந்தீங்க 0.03 செகண்ட்ஸுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. நார்மலா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஏர்ல சவுண்ட் வந்து என்ன ஸ்பீட்ல போகும்? what is the velocity of sound in air? 330 meter. 330 meter. No. 330 Second. Meter. meter second minus 1. சரியா? meter second minus 1. சரியா? 330 meter second minus 1. இப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் அது ஸ்பீட் அப்படின்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு அந்த சவுண்ட் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது? 330 மீட்டர் 30 டிராவல் meter. ஆகுது. சரியா? இதுதான் நீங்க இந்த விளங்கிக் கொள்ளணும். 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சவுண்ட வெலோசிட்டியை தந்தாங்கன்னு சொன்னா அந்த வெலோசிட்டில இருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு செகண்டுக்கு அந்த சவுண்ட் வந்து ஏர்ல 330 மீட்டர் வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்? 330 ஓகே 300 வெயிட் பண்ணுங்க. ஓகே 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஒரு செகண்ட் இருந்தா அப்படின்னா 0.03 செகண்டுக்கு எவ்வளவு வரும்? 9.9. சரியா? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கொஸ்டின். 9.9 ஓ டிஜே. சரி, இங்க வரேன். அப்ப என்ன செய்யணும் நீங்க? 330 நீங்க 0.03 யோட மல்டிப்ளை பண்ணா பாப்போம் ஆதில் சொன்ன ஆன்சர் வருதான். ஓகே, ஈக்குவல்ஸ் அப்ப பாருங்க நான் சொல்லிக்கிறேன் 0.03 சொல்லி பாருங்க எத்தனை டெசிமல் இருக்குது? 1 2 2 டெசிமல் இருக்குது. சோ 2 டெசிமல் பின்னுக்கு வரணும் அப்படி சொன்னா 2 டெசிமல் முன்னுக்கு போகணும், ரைட்? சோ வர கட் அப்ப இந்த 3க்கு முன்னுக்கு 3.3 வரும். சரி, இப்ப 3.3 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எப்படி வரும்? 3 into 3 9 3 into 3 9 அந்த டெசிமல் இது என்ன 3 into மீட்டர்னு வரும். இப்போ 9 வெரி குட். ஆகுது 9.9 மீட்டர்னு சொல்றது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். யாருக்கு? ஆப்ஸ்டக்கலுக்கும். அந்த இக்கோ சவுண்ட்னு சொல்றது போயிட்டு திரும்பி வருது. ஓகேவா? ரெண்டு தடவை ஒருக்கா போகுது, ஒருக்கா அப்சர்வர் கிட்ட இருந்து ஆப்ஸ்டக்கலுக்கு போகுது, திருப்பி ஆப்ஸ்டக்கல்ல இருந்து அப்சர்வருக்கு வருது. சோ 2 டைம்ஸ் அது டிராவல் ஆகுது. சோ 2 டைம் டிராவல் ஆகுனா அது ரெண்டு தடக்க அதோட டிஸ்டன்ஸ் ரெண்டு தடக்க மல்டிப்ளை பண்ணி காட்டுது. சோ அதோட டிஸ்டன்ஸ் சொல்றது என்னது? ஒருக்கா டிராவல் பண்ண அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுதான் யாரு? அப்சர்வருக்கும் ஆப்ஸ்டக்கலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். சோ 9.9 மீட்டர் நீங்க என்ன செய்யணும் அப்ப? 9.9 மீட்டரை வந்து நீங்க டிவைட் பண்ணணும். எத்தனையால? 2ஆல டிவைட் பண்ணணும். சரியா? 2ஆல டிவைட் பண்ணணும். 9.9 over 2 என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? 4.95. 4.95. வெரி குட். 4.95 மீட்டர்னு வரும். சரியா? 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, நான் டிவைட் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. 9 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா 4 இங்க 8 சோ 1 பேலன்ஸ். இங்க டெசிமல் வந்தா என்ன செய்யணும்? அந்த டெசிமலை மேல வைக்கணும். வச்சீங்கன்னு சொன்னா அந்த 19 கீழே இறக்கலாம். சோ 19 குள்ள 2 டைம்ஸ் எத்தனை இருக்குது? 2 இங்க 9 ஓவர் 19 பேலன்ஸ் ஓடி வச்சீங்க 10 குள்ள எத்தனை இருக்குது? 5 டைம்ஸ் வரும். சோ 4.95 மீட்டர் தான் அந்த ஆப்ஸ்டக்கலுக்கும் அதே மாதிரி அந்த நிக்கிற அப்சர்வருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இந்த क्वेश्चन ஓகேவா எல்லாருக்கும்? எஸ்.
விளங்க இல்ல. இந்த question ஓகேவா? திருப்பி ஒருக்கா சொல்லவா? சொல்லுங்க டீச்சர். ஓகே டீச்சர். விளங்க இல்ல டீச்சர். ஓகே, நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன், நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கொஸ்டின் விளங்கிச்சுதா? கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, என்ன கேக்குறாங்கன்னு விளங்குச்சுதா? அது விளங்கினா அடுத்த ஸ்டெப் போகலாம். சரி, அதே நானே சொல்லி போறேனே. சொல்றாங்க ஒரு ஒப்ஸ்டக்கலும் ஒரு அப்சர்வரும் இருக்குது. இக்கோன்னு சொன்னா என்னது? ஒரு சவுண்ட்னு சொல்றது. ஓகே, பாருங்க, ஒப்சர்வர் இந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து ஒப்ஸ்டக்கல் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஒப்ஸ்டக்கல் சொன்னா ஒரு தடை, ரைட்? சோ ஒப்சர்வருக்கும் ஒப்ஸ்டக்கலுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு சவுண்ட் எப்படி டிராவல் ஆகும்? போகும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கதைக்கிற சவுண்ட் ஒப்ஸ்டக்கல்ல பட்டு அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கேட்கும். சரியா? ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கேட்கறது தான் சொல்லுவோம் நம்ம இக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இக்கோன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ 2 தடவை பாருங்க, சவுண்ட் சொல்றது அந்த ஒப்சர்வருக்கும் ஒப்ஸ்டக்கலுக்கும் இடையில 2 டைம்ஸ் டிராவல் ஆகுது. ஓகே, 2 டைம்ஸ் டிராவல் ஆகுது. நார்மலா சவுண்ட் சொல்றது ஏர்ல எவ்வளவு எவ்வளவு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? அந்த சவுண்ட வெலோசிட்டியை வச்சு. சோ வாட் இஸ் தி வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட்? What is the velocity of sound in air? சொல்லுங்களேன், யாரு கேட்டது விலங்கு இல்லண்டு? சவுண்ட் ஸ்பீட் என்னது? சவுண்ட் எவ்வளவு ஸ்பீடா போகும் ஏர்ல? 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? 300 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இப்படி தந்தாங்கண்டா ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் தூரமா டிஸ்டன்ஸா அந்த சவுண்ட் டிராவல் ஆகுதுன்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் ஏர்ல, காத்துல ஏர்ல வந்து நம்மட சவுண்ட் டிராவல் ஆகுது. ஓகே, அப்ப அப்படி இருக்கிற டைம் இப்ப இவங்க தாராங்க 0.03 செகண்ட் கேப்புக்குள்ள தான் அந்த இக்கோ சவுண்ட் கேக்குறத இவங்க சொல்றாங்க. சோ ஒரு செகண்டுக்கு அடுத்த ஸ்டெப் தான் மெயின் ஆனது. சோ ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் போகுதுன்னு சொன்னா, ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் போகுதுன்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன செய்யணும்? 0.03 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகுதுன்னு மல்டிப்ளை பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். விளங்குதா? ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் டிராவல் ஆகுதுன்னு சொன்னா, அப்ப 0.03 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து டிராவல் ஆகி படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஒரு செகண்டுக்கு இப்ப என்ன செய்யணும் நீங்க? இப்ப பாருங்க, 0.03 தானே. சோ 0.03ல இருந்து அதை நீங்க திருப்பி இந்த நார்மலா 3 ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? 2 டெசிமல் பின்னுக்கு கொண்டு போகணும். சோ 2 டெசிமல் நீங்க பின்னுக்கு கொண்டு போகணும்னு சொன்னா, இந்த 330 கிட்ட என்ன நடக்கும்? இந்த 330க்கு லாஸ்டா இருக்கிற இந்த டெசிமல் ஒரு தடவை 2 தடவை முன்னுக்கு போகும். நீங்க எத்தனை வாட்டி பின்னுக்கு எடுக்கிறீங்களோ அத்தனை வாட்டி அந்த 330க்கு முன்னுக்கு டெசிமல் போகும். சோ இங்க 3.3 into 3ன்னு வரும். சரியா? சோ இங்க 0 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, 0 கட் ஆகிரும். சோ 0 கட் ஆகுதா? இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப நார்மலா 3 மாறிடும். 313 சொல்றது இந்த 2 டெசிமல் நீங்க பின்னுக்கு கொண்டு போனதால அதே 2 டெசிமல் முன்னுக்கு வரும். சோ 3.3 into 3ன்னு வரும். சரியா? சோ 3.3 into 3 என்னது ஆன்சர்? சொல்லுங்களேன். 9.3 9.9. வெரி குட். 9.9 என்னது? தேங்காவா மாங்காவா? சொல்லுங்க. 9.9 மீட்டர். 9.9 மீட்டர். இந்த இது யூனிட்ஸ் எல்லாம் கவனமா இருக்கணும். சரியா? 9.9 மீட்டர். சோ இந்த 9.9 மீட்டர்னு சொல்றது எதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு தரக்க வருது? ஒப்சர்வர் இந்த obstacle போற டிஸ்டன்ஸ். வெரி குட். ஒப்சர்வர்ல இருந்து ஒப்ஸ்டக்கிளுக்கு போறதும் ஒப்ஸ்டக்கிள்ல இருந்து ஒப்சர்வருக்கு வரும். அதாவது அந்த இக்கோ சவுண்ட் வந்து டிராவல் ஆகுன தூரம் தான் இது. சரியா? இக்கோ சவுண்ட் டிராவல் ஆகின தூரம் தான் இந்த 9.9 மீட்டர். சோ தட் அப்ப இக்கோ சவுண்ட் டிராவல் ஆகினது 2 தடவை தானே. சவுண்ட் ஒரு கப் போய் இன்னொரு பக்கம் திரும்பி வருது, அப்பதான் நமக்கு கேக்குது. சோ இப்ப என்ன செய்யணும் நீங்க? அப்ப 2 தடவை அது போய் வருது. சோ நீங்க ஒரு தடவை உள்ளத பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்சர்வருக்கும் ஒப்ஸ்டக்கலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சோ தட் 9.9 மீட்டர் will be divided by 2. ஓகே, இப்ப என்ன செய்யணும் நீங்க? 9.9 மீட்டரை நீங்க 2 ஆல டிவைட் பண்ணணும். சோ 9.9
9.9 divided by 2 is equals to 4.95 meter. Okay, did you get it? Okay, Yes. 4.95 meter ன்னு சொல்றதுதான் observerக்கும் obstacleக்கும் இடையில உள்ள distance. Okay, டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் நீங்க இது வர்க்கா சைஸ் வந்து 0.03 வந்து ஓ, அதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். Why? இல்லடி நான் நீங்க எத்தனை நம்பர்ல 0.3 செஞ்சீங்க ரேஹான்? நான் 0.3 க்கு செஞ்சேன் நான் 0.3 க்கு 0.3 க்கு செஞ்சீங்களா? செஞ்சேன் 0.3 க்கு also- செஞ்சா என்ன வரும் ஆன்சரா? Working- ரேஹான்டையும் எஸ். I am also. சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சு? 49.5. வெரி குட். 49.5 வரும். என்னதுக்கு 3 செகண்ட் 0.3 செகண்ட்ஸா இருந்தா. நார்மல் ஜஸ்ட் 3 செகண்ட்ஸா இருந்தா what is the answer? What is the answer for just 3 seconds? Easy. 990 meter. No. 0 Hey, 990 மீட்டர் 990 No. meter, teacher. 990 மீட்டரா? Okay, very good. சரி 400 sir. இல்ல What is 990 மீட்டர் ஆன்சர் வரும். Teacher, what teacher? அங்கமே 495 மீட்டர் வரும். அவருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டா நீங்க வந்து ஃபுல்லா உள்ள இக்கோட டிஸ்டன்ஸ் சொல்றீங்க. நான் 3 டிஸ்டன்ஸ் சொன்னேன் சரியா? நான் என்ன கேட்டேன்னா ஓகே. Okay, okay. இப்போ இந்த क्वेश्चंस எல்லாம் ஓகே தானே? இப்போ நம்ம மூவ் ஆகும். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணனும். ரிஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் ஒரு சார்ட் ஒன்ல ஸ்டாப் ஆகணும். சரியா? சார்ட்ல ஸ்டாப் ஆகணும். அதுல என்னன்னு சொன்னா ஓகே, இதான் உங்களோட அடுத்த யூனிட் சிம்பிள் மெஷின்ஸ். ஓகே ஓகே, ரிஃப்ராக்ஷன்ல பார்த்தோம். ரிஃப்ராக்ஷன்ல வந்து ஒரு சார்ட் ஒன்று தந்திருந்தாங்க. அதுல என்னன்னு சொன்னா நார்மலா சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து ஏர்ல டிராவல் ஆகுற அந்த வெலோசிட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம். சொல்லுங்க, what is the velocity of sound in air? How many times I'm asking the same questions every time? Okay, say 300 meter second minus 1. 300 meter second minus பண்ண என்ன ஆன்சர்? மறுபடியும் சொல்லுங்க. 330 meter second minus 1. Very good. 330 meter second minus 1 is the sound. Okay, அப்ப sound சொல்றது ஏர்ல வந்து 330 meter second minus 1 அந்த ஸ்பீடுக்கு வந்து டிராவல் ஆகும். அதே மாதிரி லைட்ங்கிறதும் எவ்வளவு இந்த மூணு விஷயம் தராங்க. லைட்னு சொல்றதும் எப்படி டிராவல் ஆகும்னு சொன்னா vacuum or air. vacuum சொன்னா ஒரு வெற்றிடம். சரியா? யாரு என்ன முத்தசி? It is anything ஏடி சொன்னு சொல்லல. vacuum சொன்னா okay vacuum சொன்னா வெற்றிடம்னு சொல்லுவோம் தமிழ்ல. vacuum or air காத்து தெரியும் தானே? சோ vacuum or airல லைட் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும், லைட் ஸ்பீட் என்னன்னு சொன்னா பாருங்க எவ்வளவு பெரிய 10 to the power 8. It means what? 3 பின்னாடி 8 தடவை zeros வரும். Okay, 3 5 okay 8 times 8 times zeros வந்து அதுக்கப்புறமா meters per second, meter second minus 1. This is the speed of light in vacuum or air. Okay, ஒரு vacuumலயோ ஒரு airலயோ லைட் சொல்றது ஒரு லைட்ங்கிறது வந்து 3 into 10 to the power 8 அந்த அளவுக்கு என்ன செய்யும், ஸ்பீடா போகும். அதுவே வாட்டருக்குள்ள பாருங்க, தண்ணிக்குள்ள எவ்வளவு தூரம் போகும்னு சொன்னா 2.25 into 10 to the power 8. பாருங்க இந்த 10 to the power 8 மாறாது. சோ நீங்க குழப்பி 10 to the power 8 மாறாது. ஆனா இத பாருங்க 3 அதுக்கப்புறமா 2.25 அதுக்கப்புறமா 2. சரியா? ஓடல பாடமாக்க ஈஸி ஆகும். 3 2.25 அதுக்கப்புறமா 2. சரியா? இப்ப இந்த vacuum or ஃபர்ஸ்ட்க்கு இந்த காத்துல வந்து 3 into 10 to the power 8 8 meter second minus 1ங்கிற ஸ்பீட்ல போகும் லைட்.
அதே மாதிரி வாட்டர்ல வந்து தண்ணிக்குள்ள 2.25 into 10 to the power 8 சரியா 2.25 into 10 to the power 8ங்கிற அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வாட்டருக்குள்ள வந்து லைட் டிராவல் ஆகும் ஸோ கிளாஸுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 to the power 2 into 10 to the power 8 meter second minus 1 is the speed of light in glass சரியா இப்படின்னு தர டைம் உங்களுக்கு என்ன வேணுங்க ரிஃப்ராக்ஷன் சொன்னா ஒரு Teacher. டிரான்ஸ்பேரண்ட் மீடியம்ல இருந்து சொல்லுங்க ஃபயஸ் Teacher, vacuum ఎంత ஆ vacuum வைக்கும் வெற்றிடம் vacuum 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 cleaner. Vacuum வெற்றிடம் வெற்றிடம் வெக்யூம் கிளீன் வெக்யூம் கிளீனர் என்ன பண்ணுவாங்க அதுல உள்ள எல்லாத்தையுமே வெக்யூம் கிளீனர் நார்மலா இருப்பாங்க அவங்க உள்ளுக்கு எதுவுமே இருக்காது வெளியே உள்ள எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கொள்வாங்க அவங்க தானே வெக்யூம் கிளீனர் அதே மாதிரி வெக்யூம் சொல்றதும் வெற்றிடம் ஸோ எதுவுமே இருக்காது நார்மலா எல்லாமே எம்டியா இருக்கும் எம்டியா இருந்துட்டு இந்த லைட் எல்லாம் வென்டர் பண்ணுவாங்க சரியா இப்படி வச்சுக்கோங்க okay ஓகே வெக்யூம் ஆர் ஏர்னு சொல்றது அப்ப இந்த லைட்டிங் சொல்றது ரிஃப்ராக்ஷன் சொல்றது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இல்ல நம்ம ஸ்டார்டிங்ல படிச்ச ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இல்ல இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் சொல்றது நம்ம ஒரு பிளேன் மிரர்ல பார்த்தோம் ஒரு பிளேன் மிரர்ல போவாங்க அதுல இன்சிடென்ட் ஆங்கிளும் அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ரெண்டுமே சேமா இருக்கும் ஆனா ஒரு ரிஃப்ளெக்டட் ரே டயக்ராம்ல நீங்க வரைகிற இன்சிடென்ட் ரேயும் இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்காது விளங்குச்சுதா ஏன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் குழுக்கையும் பாருங்க ஒரே ஸ்பீட்ல போகுதா சவுண்ட் இல்ல அது டிஃப்ரெண்டான சவுண்ட்ல தான் டிராவல் ஆகுது இப்ப நீங்க ஒரு நார்மலா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சுக்கிறீங்க இப்ப கிளாஸ் ஆஃப் வாட்டர் சொல்லிட்டு வெளியே ஏரோட கன்டாக்ட் ஆகி தானே இருக்குது இப்ப நீங்க வெளியே ஏரோட நீங்க எப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு லைட் ஒன்னு அடிக்கிறீங்க சோ லைட் அடிக்கிற டைம் லைட்னு சொல்றது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் யாரு அந்த ஏர் தான் ஏர்ல இருந்து அப்படியே அந்த லைட் வந்து அப்புறம் செகண்ட் டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் யார் இருக்கிறது வாட்டர் சோ ஏர்ல இருந்து வர ரே அப்படி என்ன செய்யுது நம்மட இந்த வாட்டருக்குள்ள போகுது சோ டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த ஆங்கிளும் என்னது அந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் சரி ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் சரி ஈக்குவலா இருக்காது got it விளங்குச்சா இஃப் இன்சிடென்ட் ஆங்கிளும் சரி ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் சரி ஈக்குவலா இருக்காது அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா அந்த நம்மளோட லைட் டிராவல் ஆகுற இந்த ஸ்பீட் வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்பேரண்ட் மீடியமுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் ரீசன் சரியா நம்ம இப்ப பாப்போம் ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டியிருந்தாங்க இது வந்து நார்மலா ஒரு ரிஃப்ளெக்ட் ஒரு வாட்டர் ஒரு ஏர்ல இருந்து வாட்டருக்குள்ள எப்படி என்னது நம்மளோட ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ரைட் இதுல பார்த்ததுல உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறேன் இதுல பாருங்க ஒரு பிளேன் ஏரியா ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள மேல இருக்கிறவங்க ஏர் அதுக்கப்புறமா கீழே இருக்கிறவங்க வாட்டர் சோ இதுல இருந்து என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே வெளியே இருந்து வர ரே என்னன்னு சொல்லுவோம் வாரவங்க எல்லாரும் இன்சிடென்ட் போறவங்க எல்லாரும் ரிஃப்ராக்டட் ஒரு ரிஃப்ளெக்டட் சரியா இப்ப இந்த ரிஃப்ராக்ஷன் ரே டயக்ராம்ங்கிறதால போற ரேக்கு பேர் என்னது ரிஃப்ராக்டட் ரே சோ இங்க இந்த ரிஃப்ராக்டட் ரே இப்ப இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் பிட்வீன் உருவாகுற இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதே மாதிரி இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் இடையில உருவாகுற கிரியேட் ஆகிற இந்த ஆங்கிளுக்கு பேர் angle of refracted எஸ் வெரி குட் இப்ப இந்த இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ராக்டட் ரேயும் நார்மல் லைன்ல ஒரு பாயிண்ட்ல தான் பிரேக் ஆகுது சோ அந்த பிரேக் ஆகுற அந்த பாயிண்ட் யாரு பாயிண்ட் ஆஃப் incident எஸ் ஒரு ரே டயக்ராம் வரைய சொன்னா கட்டாயம் இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணணும் ஓகே ஓகே தானே அது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஒரு கிளாஸ்ல இருந்து ஓகே ஒரு கிளாஸ் பிளாக் நார்மலா இப்படி இருக்கும் சரியா கிளாஸ் பிளாக் இப்ப இந்த கிளாஸ் பிளாக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா லேசர் பீம் அடிக்க போறாங்க லேசர் பீம் அடிக்கிற டைம் நார்மலா பாருங்க இப்ப வெளியே இருந்து அடிக்கிற டைம் இந்த டிரான்ஸ்பெரண்ட் மீடியம் யாரு ஏர் இப்ப இது கிளாஸ் திருப்பவும் என்ன செய்யுது ஏருக்கு தான் வருது விளங்குதா லைட் டிராவல் ஆகுறது விளங்குதா ஃபர்ஸ்டுக்கு ரே ஆஃப் லைட் என்ன செய்யுது சாரி ஃபர்ஸ்டுக்கு ரே ஆஃப் லைட்னு சொல்றது வந்து ஏர்ல வருது ஏர்ல வர அந்த ரே ஆஃப் லைட் அதுக்கப்புறமா கிளாஸ் பிளாக்குள்ள போகுது கிளாஸ்க்குள்ள போய் கிளாஸ்ல இருந்து எப்படி வருது வெளியே திருப்படி ஏருக்கே வருது சோ வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர்
சொல்லுங்க பாப்போம். What is the velocity of light in air or vacuum? 10 to the power 8. 3. Ah? 0.0. 3.0. 3.0? That is the Into answer. 10 to the power of 8. 3.0 3 into 10 to the into power 10 to the 8. power 8 meter second minus கட்டாயம் meter second minus 1 சொல்லுங்க இல்லன்னா Meter பீல second minus சரியா 1. நீங்க சும்மா என்ன meter கடைக்கு second போயிட்டு minus வெளிய 1. போய் சீனி மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லணும் சரியா கட்டாயம் சொல்லணும். ஓகே கிளாஸ்ல பாருங்க what is the velocity of glass? What is the velocity of light in glass? Meter second minus 1. Meter second minus 1 என்ன meter second minus 1? 2.0 meter 0 meter second minus 1. minus 1. Okay. Then what? Okay, 2.25 into 10 to the power 8. யாரு? Water. Water. Very good. Clear ஆயிந்தீங்கன்னா okay. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்ல இருக்காது. Because airல இது air speed கூட. So angle கொஞ்சம் கூட யாரோட ஒப்பிடுற டைம் கிளாஸோட ஒப்பிடுற டைம் கிளாஸ்ட கம்மி தானே சோ அப்படி ஞாபகம் வச்சு அந்த கிளாஸ்ட இருந்த ஆங்கிள் சின்னதா தான் அமையும். So வர இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் சேம் சைஸ் இல்ல நாட் ஈக்குவல். ஆனா அதே ரிஃப்ளெக்ஷன் தியரிக்கு ஆப்போசிட்டா நடக்குதுங்க. ரிஃப்ளெக்ஷன் தியரியில எப்படி பார்த்தோம் angle of incidence is equals to the reflection angle reflected angle right. So இங்க ஆனா இதே மாதிரி வராது angle of incidence is not equal to the angle of refracted okay. இப்ப பாருங்க இப்ப இந்த ஏர்ல இருந்து வர அந்த ரே அப்படி உடைஞ்சு ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி போகுது ஓகே கிளாஸ் எண்டிங் வர காட்டியும் வரும் ஓகே கிளாஸ் எண்டிங் வர காட்டியும் வரும். சோ கிளாஸ் எண்டிங் வர காட்டியும் வந்துட்டு கிளாஸுக்கு வெளியே உள்ள டிரான்ஸ்பெரண்ட் மீடியம் மாறுதே கிளாஸுக்கு வெளியே ஏர் தான் நிக்குது ஓகே ரெண்டு சைடுமே ஏர் தான் நிக்குது. சோ ரெண்டு சைடுமே ஏர் இருக்கிறதால இதே இங்க வந்த ஆங்கிளும் சேமா தான் இருக்கும் சரியா. திருப்பி கிளாஸ்ல இருந்து ஏருக்கு தானே வெளியே போகுது. சோ இந்த ஆங்கிளும் வேற ஈக்குவலா இருக்கலாம். பட் அவங்களுக்கு அவ்வளவு டீப்பா தெரிய தேவையில்லை. ஆனா இந்த ரே டயக்ராம் வரைய தெரிஞ்சா போதும் சரியா. ஆங்கிள் ஈக்குவலா வரைஞ்சு காட்டணும் மாட்டி அப்படிலாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நார்மலா இப்படி ஒரு ரிஃப்ளெக்டட் ரே டயக்ராம் வரைய சொன்னா நீங்க கட்டாயம் வரைய தெரிஞ்சிருக்கணும் ஓகே. ஒரு ஏர்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பார்த்தது ஏர்ல இருந்து ஏருக்கும் வாட்டருக்கும் உள்ள ஒரு டிரான்ஸ்பெரண்ட் மீடியம் மாறுற டைம் எப்படி ஒரு லைட் டிராவல் ஆகுதுன்னு பாத்தீங்க. அடுத்தது ஏருக்கும் கிளாஸ் பிளாக்குக்கும் இடையில எப்படி லைட் வந்து டிராவல் ஆகுதுங்கிறத பார்த்தோம் ஓகே. நார்மலா லைட்னிங் தண்டரிங் எல்லாம் பாத்துக்கிறீங்க தானே. லைட்னிங் தண்டரிங்ல நடக்கிற சினாரியோ என்னது பாருங்க நீங்க நார்மலா நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா விளங்கும். இடி இடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னது சாரி மின்னல் வெட்டினதுக்கு அப்புறமா தான் இடியோட சவுண்ட் கேட்கும். ரெண்டுமே ஒன்னதான் வரும் அத விடுங்க. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இடி இடிக்கும் தானே இடி இடிக்கு தண்டரிங் நடக்கிற டைம் ஃபர்ஸ்ட்டுக்கு லைட்னிங் நடந்ததுக்கு பிறகுதான் தண்டரிங் நடக்கும். தண்டரிங் சவுண்ட் கேட்கும் நமக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சவுண்ட விட லைட் வந்து ஸ்பீட் கூட டீச்சர். வெரி குட் என்ன வெரி குட் இதான் பாயிண்ட். உங்களுக்கு கரெக்டா இந்த எக்ஸாம்ல இப்படி தந்துட்டு எக்ஸ்பிளைன் தி சினாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதுக்கு என்ன ரீசன் சொன்னா நம்மளோட என்னது லைட் ஸ்பீட் வந்து கூட ஓகே லைட் வெலோசிட்டி வந்து கூட லைட் வெலோசிட்டி ஆஃப் லைட் என்னது ஏர்ல 3 into 10 to the power 8. ஆனா அதே ஒரு சவுண்ட் பாருங்க ஜஸ்ட் 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஹண்ட்ரட்ஸ்ல தான் வருது சவுண்ட் இது. ஆனா இது வந்து மில்லியன் கிட்ட போகுது ஓகே ஃபைன். இது உங்களுக்கு சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். இது நார்மலா எல்லாருமே பாக்குற ஒரு விஷயம் தான். என்னன்னு சொன்னா இந்த எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொன்னா பாருங்க apparent elevation of the bottom of a pond or a container of water. அதாவது apparent ன்னு சொன்னா தோற்றம் ஓகே. இப்ப பாருங்க நீங்க நார்மலா ஒரு வாட்டர் பீக்கருக்குள்ள ஒரு ஃபுல்லா வாட்டர் இருக்குது அதுக்குள்ள அடியில வந்து ஒரு நெய்ல ஒன்று இருக்கிறத நினைச்சுக்கோங்களேன்.
ஒரு நெயில் ஒரு ஆணி ஒண்ணு இருக்குது. இப்ப அந்த நெயில் வந்து நீங்க மேல இருந்து இப்ப பாக்குறீங்கன்னு சொன்னா, இப்ப மேல இருந்து பாக்குறீங்க ரைட்? நீங்க மேல இருந்து பாக்குற டைம் அந்த நெயில் சரியா அந்த இடத்துல இருக்கிறதே உங்களுக்கு கண்ணுக்கு விளங்காது. ஜஸ்ட் கொஞ்சம் மேலுக்காக்கி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். ஓகே. அந்த நெயில் கீழ இருக்கிறது சரியா விளங்காம நீங்க பாக்குற டைம் வந்து அந்த நெயில் இருக்கிற எக்ஸாக்ட்டா இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் மேலுக்காவி தான் காட்டும். உங்களோட கண்ணுக்கு விளங்கும். சரியா? கொஞ்சம் மேலுக்காக்கி தான் விளங்கும். அந்த கொஞ்சம் மேலுக்காக்கி விளங்குற இப்ப நார்மலா உள்ளது இதுதானே நார்மலா உள்ள என்னது டெப்த் ஆஃப் தி வாட்டர். சரி, இது நார்மலா உள்ள வாட்டர் என்னது லென்த். இப்ப இந்த நார்மலா உள்ள அந்த வாட்டர் லென்த்ல இதுதான் என்னது ரியல் டெப்த்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரம் தி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பிகினிங் பாருங்க அந்த வாட்டர் லெவல்ல இருந்து வாட்டர் எண்டிங் லெவல் வர காட்டியும் உள்ள அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ரியல் டெப்த்னு சொல்லுவோம். உண்மையான டெப்த், உண்மையான ஆழம் தான் என்னது ரியல் டெப்த். அதாவது அந்த நெயில் வந்து அந்த வாட்டருக்குள்ள இருக்கிறதுக்கான ரியல் டெப்த்ல தான் இருக்குது. ஆனா உங்களோட கண்ணுக்கு விளங்குது எங்க? உங்களோட கண்ணுக்கு மேல இருந்து தானே பாக்குறீங்க. சோ மேல இருந்து பாக்குற டைம் பாருங்க, மேல இருந்து பாக்குற டைம் இங்க இருந்து தான் நீங்க பாக்குறீங்க. சோ மேல இருந்து பாக்குற டைம் அந்த நெயில் வந்து எவ்வளவுக்கு விளங்குதோ அந்த டெப்த் தான் சொல்லுவோம் நம்ம அப்பரண்ட் டெப்த்னு சொல்லுவோம். அப்பரண்ட் டெப்த் தமிழ்ல வந்து அப்பரண்ட தோற்றம், டெப்த்ன்ற ஆழம், தோற்ற ஆழம்னு சொல்லுவோம். ஓகே. நம்மளோட கண்ணுக்கு விளங்குற ஆழம் சரியா விளங்குற டெப்த் தான் அப்பரண்ட் டெப்த்னு சொல்லுவோம். ரியல் டெப்த்னு சொன்னா உண்மையான டெப்த். அவ்வளவுதான் அதுதான் அதோட உண்மையானது. ஆனா நம்ம கண்ணுக்கு அவ்வளவுதான் விளங்குது. இதை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எக்ஸாம் டைம்ஸ்ல மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு அது எல்லாரும் மாத்தி எழுதுறது. எப்படி எழுதுறாங்க? அப்பரண்ட் டெப்த் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மேல இருந்து மார்க் பண்றதுக்கு பதிலா கீழே இருந்து இப்படி மார்க் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் அப்பரண்ட் டெப்த்னு மார்க் பண்ணி விட்டுருவாங்க. திஸ் இஸ் ராங். விளையாச்சா? இது ராங். வை ராங்? மேல இருந்து தானே நீங்க பாக்குறீங்க. மேல இருந்து பாக்குறதுனால அப்பரண்ட் டெப்த்னு சொல்றதும் மேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்பரண்ட் டெப்த்னு சொன்னா நமக்கு அது உண்மையான டெப்த் இல்ல, ரியல் டெப்த் இல்ல. சரியா? அது உங்களோட கண்ணுக்கு விளங்குற ஒரு இமேஜ் ஃபார்மேட் தான் அது. சரியா? நம்ம இதே கண்ணாடியில பிளேன் மிரர்ல விளங்குனா இமேஜ்னு சொல்லுவோம் தானே. ஆனா இது வந்து என்னன்னு சொன்னா அப்பரண்ட்னு சொல்றது தோற்ற ஆழம்னு சொல்லுவோம். நம்மளோட கண்ணுக்கு விளங்குற டெப்த் தான் அது. விளங்குச்சுதா? காணல் நீர் ஓகேவா? விளங்கல? காணல் நீர் தூரத்துல வாட்டர் காணல் நீர். எஸ், பாலைவனத்துல எல்லாம் போனீங்கன்னா அந்த டெசர்ட்ல எல்லாம் பாக்கலாம். அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரியே தண்ணி மாதிரி ரோட்லயும் பார்க்கலாம். தண்ணி கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட இருக்காது, ரொம்ப தூரமா இருக்கும். அதே மாதிரி டெசர்ட்லயும் இதே டெசர்ட்லயும் அதே விஷயம் நடக்கும். அந்த தண்ணி இருக்கிற மாதிரி சரியா? இதே விஷயத்த பாருங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு திங்க் கேர்ஃபுல்லி. அதாவது வந்து நார்மலா வந்து ரிசர்வியர்லயோ சரி அத நீங்க நிக்கிற இடத்துல இருந்து நீங்க இந்த தங்கிது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள கையை போட்டு டக்குனு எடுக்க போறது இல்ல. சரியா? ஏன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு தண்ணி வெளியே இருந்து நீங்க வெளியே தானேக்கிறீங்க. சோ டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் ரெண்டு சைடு நீங்க வெளியே இருந்து பாக்குறது, நீங்க ஏர்ல இருந்து பாக்குறீங்க. உள்ள வாட்டருங்கிறது இன்னொரு டிரான்ஸ்பேரண்ட் மீடியம். சோ அந்த ஏர்ல கண்ணுல இருந்து போற அந்த ரேஸ் வந்து நம்ம தண்ணிக்குள்ள போற டைம் அது டிஃப்ரெண்ட் ஆகிதான் விளங்கும். சரியா? அதுதான் அப்பரண்ட் டெப்த்ங்கிற ஒரு விஷயத்தையே கிரியேட் பண்ணுது. நார்மலா கிங் ஃபிஷ் அடிக்கிறாங்க தானே, கிங் ஃபிஷர் மீன் கொத்தி. அந்த கிங் ஃபிஷர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரியலாவே வந்து அல்லாஹ் வந்து அந்த ரியலாவே வந்து அதுக்கு ஒரு பவரை கொடுத்துக்கிறான். என்னன்னு சொன்னா இப்ப கண்ணுக்கு வந்து நம்மளோட தண்ணிக்குள்ள மீன் இருந்துச்சுன்னு சொன்னா மீன் வந்து இவ்வளவு தூரம் தான் இருக்குது. ஓகே, மீன் வந்து இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மேல வாட்டர் லெவல்ல இருந்து இவ்வளவு மட்டும் பார்த்து அது ரியல் டெப்த் இவ்வளவுதான். அது விளங்குது சொன்னா இந்த கிங் ஃபிஷருக்கு மேலுக்காகி தானே விளங்கும். சோ இதுதான் அப்பரண்ட் டெப்த். அப்ப அந்த அப்பரண்ட் டெப்த்துக்கு தான் நம்ம கண்ணுக்கு நார்மலா எல்லா கண்ணுக்குமே அப்பரண்ட் டெப்த்ல தான் எல்லாமே விளங்கும் தண்ணிக்குள்ள. ஆனா அந்த கிங் ஃபிஷர் என்ன செய்யும் சொன்னா சரியா கெஸ் பண்ணுமா இது இவ்வளவு தூரத்துல இந்த அப்பரண்ட் டெப்த் காட்டுதுன்னு சொன்னா அந்த இவ்வளவு அப்பரண்ட் டெப்த்துக்குள்ள அந்த மீன் இமேஜ் எனக்கு விளங்குதுன்னு சொன்னா ரியலா அந்த மீன் இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கேட்ச் பண்ணி பிடிச்சிடுமா மீன். சரியா? கிங் ஃபிஷருக்கு ரியலாவே அதை வந்து கால்குலேட் பண்ற ஒரு டேலண்ட் ஒண்ணு இருக்குது. சரியா? கிங் ஃபிஷர். ஓகே, இதுல இந்த இது வந்து பார்வை வந்து லைட் இது மாதிரி தானே பீம் விளங்கல? லைட் விளங்கல டீச்சர்.
விலங்கு இல்லையா? என்ன விலங்கு இல்ல? ஓகே, நான் மறுபடியும் சொல்றேனே. அந்த பாருங்க, கிங்ஃபிஷர்னு சொல்ற அந்த பேர்ட் வந்து நார்மலா வெளியே இருந்து பாக்குற டைம் அது டிரான்ஸ்பெரண்ட் மீடியம் மாறும் தானே. கிங்ஃபிஷர்னு சொல்லி தண்ணிக்குள்ள இருக்க போற ஆள் இல்ல, அது வந்து வெளியே தான் இருக்க போறாரு. சோ வெளியே இருந்து பாக்குற டைம் அப்ப கிங்ஃபிஷருக்கு மீன் தான் சாப்பாடு. சோ மீன் தண்ணிக்குள்ள இருக்கிற டைம் அது தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை இந்த கிங்ஃபிஷர் பார்த்துச்சுன்னு சொன்னா, சம்டைம்ஸ் இந்த கிங்ஃபிஷர் என்ன செய்யும்னு சொன்னா, சம்டைம்ஸ் இல்ல, ஆல்வேஸ் அது என்ன பண்ணும்னு சொன்னா, அந்த அந்த ஒரு கிங்ஃபிஷர் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கிங்ஃபிஷர் ரியல் டெப்த்ல என்ன எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல விளங்குற அந்த இமேஜை வச்சே அது கண்டுபிடிச்சிடும். டெப்த் தானே அதுக்கு விளங்க போகுது. சோ அதுக்கு கண்ணுக்கு தெரியறது அப்பரண்ட் டெப்த் தான். ஆனா அதுக்கு தானாவே கால்குலேட் பண்ணி இங்கதான் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த மீனை வந்து சாப்பிட்டுருமா கிங்ஃபிஷர். ஓகே, அதான் சொன்னேன். சரியா? இப்ப ஓகே, effects of refraction of lightல முதலாவது பாத்தீங்க apparent depthம் real depthம் பாத்தீங்க. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க, pencil dipped partially in water seems to be broken at the water surface. அதாவது நம்ம ஒரு நார்மலா இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாட்டருக்குள்ள ஒரு பென்சிலை போட்டீங்கன்னு சொன்னா அந்த பென்சில் ரியலா பாருங்க, அந்த பென்சில் வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவ்வளவு தூரம் நிக்குது. ஓகே, இவ்வளவு தூரம் இருக்கிற பென்சில் அந்த வாட்டருக்குள்ள நீங்க வெளியே இருந்து பாக்குற டைம் அதை பாருங்க இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி உடஞ்சிதான் வருது, இறங்கிச்சா பிரேக் ஆகுது, இது வந்து இப்படி உடஞ்சிதான் வருது. சோ அது ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் ஒன்று நடக்குது. சோ இஃபெக்ட்னு சொல்ற டைம் இங்க ஒரு பென்சில நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா இந்த இஃபெக்டை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் த்ரூ அ பிரிசம். பிரிசம்னு சொல்றது வந்து எஸ் பிரிசம் இதுல பக்கத்துல ஒரு ஏ சேர்த்தீங்கன்னா டீச்சர் பேர் வந்துடும். சரியா? அந்த பிரிசம்னு சொல்றது வந்து நார்மலா வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் ஷேப்ல இருப்பாங்க. சரியா? பிரமிட் Triangular ஷேப்ல prism. இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பிளாக் தான் அது. சரியா? ட்ரையாங்குலர் ஷேப் Triangular சொன்னா அது prism. 2D. ட்ரையாங்குலர் பிரிசம்னு சொல்றது அது என்னன்னா பிரமிட் ஷேப்ல இருக்கும். அப்படி நான் 3Dல வரைஞ்சு காட்டணும்னு சொன்னா ஓகே பாருங்க. இப்படி இல்ல, இப்படி இருக்கும். தெரியும் டீச்சர். இப்படி இருக்கும். சரியா? பிரமிட் ஷேப்ல இருக்கும். ஓகே, பிரமிட் ஷேப்ல இருக்கிறது தான் என்னன்னு சொன்னா நம்மளோட இந்த பிரிசம் வந்து பிரமிட் ஷேப்ல தான் இருப்பாரு. ட்ரையாங்குலர், அதாவது 3 சேஃபர்ஸ் உள்ள ட்ரையாங்குலர் ஷேப்ல இருப்பாங்க. பிரமிட்னா தான் மூணு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கும். சோ இங்க என்ன இருக்கும்னு சொன்னா மேலால 3 ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் த்ரூ அ பிரிசம். இப்போ ஒரு ஒயிட் கலர் லைட், ஒரு வெள்ளை கலர் லைட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப இந்த பிரிசம் லைட்டுக்கு வந்து ஸ்பாட் பண்றாங்க. ஓகே, இதுதான் நார்மலா நடக்கிற அந்த ரெயின்போ நம்மட கண்ணுக்கு தெரியுது. பர்பெண்டிகுலர் சொன்னா நேரா செங்குத்தா 90 டிகிரிலே அடிக்கிறது அப்படின்னா நான் கீழே காட்டுறேன். இப்படி ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொன்னா நேராவே நீங்க லைட் அடிக்கிறது. ஓகே, நேரா அடிக்கிறது, இதான் பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஓகேவா? சரி. சரி, ஓகே, லெட்ஸ் see this one. Refraction of white light through a prism. ஒரு பிரிசம் கூட இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைட்டை வந்து அடிக்கிறாங்க. இதுக்கு வந்து கண்டுபிடிச்சது சர் ஐசக் நியூட்டன் தான். அதாவது வந்து ஒரு ஒயிட் லைட்னு சொல்றது இதுல இருந்து என்ன வராங்கன்னா ஒரு ஒயிட் லைட்னு சொல்றது வந்து ஃபுல்லாவே வந்து இந்த 7 ரெயின்போ கலர்ஸையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இவர் ஐசக் நியூட்டன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு நார்மலா ஒரு பால் எடுத்தாரு. வந்து அந்த 7 ரெயின்போ கலர்ஸையும் மார்க் பண்ணிட்டு அந்த ரெயின்போ கலர்ஸ் மார்க் பண்ணதை நீங்க இப்படி டர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லா அப்படி ஒரு ஸ்பீட்ல சுத்தி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா பார்க்கலும் அதை சுத்துற அந்த 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 என்னது அந்த சர்க்கிள் வந்து பெயிண்ட் பண்ண அந்த சர்க்கிள் வந்து அப்படியே நல்லா ஸ்பீடா சுத்திட்டு போறேன்னு பார்க்கலாம். அந்த 7 கலர்ஸுமே ஒயிட் கலர் தனி ஒரு கலரா தான் சுத்தும். உங்களுக்கு அந்த நீங்க ஒரு சர்க்கிள்ல அந்த 7 ரெயின்போ கலர்ஸ் செஞ்சுட்டு அப்படி ஸ்பின் பண்ணி விடுங்க. ரொம்ப ஸ்பீடா ஸ்பின் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது ஃபுல்லா ரொட்டேஷன் நடக்கிற டைம் அங்க பார்க்கலாம் வந்து அந்த 7 ரெயின்போ கலர்ஸுமே ஒரு ஒயிட் கலரா தான் நமக்கு விளங்கும்.
ஓகேவா? இதுல இருந்து சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு என்னன்னு சொன்னா, நம்ம சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. ஒரு ஒயிட் ரெயின் சொல்றது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 7 ரெயின்போ கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே முதல்ல சொன்னதே நம்ம ஐசக் நியூட்டன் சார் தான். ஓகே, இதுல பாருங்க. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ் ஒயிட் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஓகே, இந்த ஒயிட் ரேஸ் அது பீஸ் ஆஃப் ஒரு கார்டு வச்சு அந்த கார்ட் போர்ட்ல இருந்து என்ன செய்யறாங்க, கார்ட் ஒரு சின்ன ஹோல் ஒன்னு எடுத்துறாங்க. இந்த ஒரு சின்ன ஹோல் ஒன்னு இது பாருங்க. அந்த ஹோலுக்குள்ளால ஒரு லைட் ஒன்னு அடிக்கிறாங்க. ஒயிட் லைட் ஒன்னு அடிக்கிறாங்க. இப்ப லைட்ட வந்து லைட் ரேஸ் அடிச்ச உடனே அப்படி நீங்க ஒரு என்னது ஒரு டோர்ச் ஒன்னு அடிக்கிறீங்கன்னு சொல்லுமே, ஒரு டோர்ச்ல உள்ளது லைட் பீம்ஸ் அப்படியே அப்படியே ஒரே ஒரே பாயிண்ட்ல இருந்து எல்லா ரேஸுமே போகும். எல்லா ரேஸுமே அந்த பிரிசம்ல பட்டதுக்கு அப்புறமா நீங்க பார்க்கலாம், அந்த பிரிசம்ல பட்ட உடனேயே ரிஃப்ராக்ஷன்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிரும் நடக்க. ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல ரிஃப்ராக்ஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரிஃப்ராக்ஷன் இருக்கிற டைம் அந்த பிரிசம் உள்ள போற அந்த லைட் ரேஸ் வந்து 7 பிரிஞ்சு 7 கலர்ஸ்ல வந்து இந்த பக்கத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீன் ஒண்ணு வைக்கிறீங்க. சரி, அந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் ஒண்ணு வச்ச உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த வார லைட் ரேஸ் 7 பிரிஞ்சு 7 டிவைட் ஆகி அங்க உள்ள ஒவ்வொரு கலர்ஸ்ல வந்து அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, பாருங்க இந்த இடத்துலயும் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கிள் இந்த இடத்துலயும் என்ன நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது. சோ 2 சைடுமே ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் நம்மளோட கண்ணுக்கு அழகா விளங்குது அந்த 7 ரெயின்போ கலர்ஸும் அந்த ஒயிட் ரேஸ்ல இருந்து வந்தது நம்ம கண்ணுக்கு அழகா விளங்குது. ஓகேவா? இப்ப நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு இடத்துலயே மாறுது. அதனால தான் ரெண்டு இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இங்க ஏர் இருக்கிற டைம் இங்க ஏர், இங்க கிளாஸ் தானே. சோ அகைன் ஏர் தான் நிக்குது. சோ இந்த ஏர்ங்கிற டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் இந்த மீடியம் ஃபர்ஸ்ட்டுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு ரிஃப்ராக்ஷன் நடந்த அட் தி சேம் டைம் என்ன நடக்குது, அந்த கிளாஸ்ல இருந்து திருப்பி இருக்கு திருப்பி போகத்தான் வேணும் லைட் ரேஸ். சோ போற டைம் ரெண்டாவது தடக்காவும் என்ன நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது. சோ ரிஃப்ராக்ஷன் 2 தடக்கா நடந்து அதுக்கப்புறமா அந்த ஒயிட் ஸ்கிரீனை பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து 7 ரெயின்போ கலர்ஸையும் யூ கேன் அப்சர்வ் தேர். சரியா? சோ இது நார்மலா உள்ள ஒரு அதுல செய்யலாது, ஒரு கிளாஸ் பிரிசம் இருந்தா மட்டும்தான் அதுல செய்யலாம். ஓகேவா? So separation of white light rays passing through a prism is known as dispersion. So இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா dispersion. டிஸ்பர்ஷன் சொல்றது ஒரு பிரிசம் ஊடாக நம்ம ஒரு ஒயிட் ரேஸ் சென்ட் பண்ணி பாஸ் பண்ணி அதுல இருந்து வர அந்த லைட் ரேஸ் அதுல இருந்து அந்த ரெயின்போ கலர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பேரு டிஸ்பர்ஷன் சொல்லுவோம். ஓகே, கிளியரா? ஓகே, அடுத்தது இதே மாதிரி ரிஃப்ராக்ஷன்ங்கிற இதே சினாரியோ தான் என்னது சொன்னா நம்மளோட இந்த ரெயின்போலயே நடக்கிற ஒரே விஷயம். சரி, ரெயின்போல எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இந்த பிரிசம் பாத்தீங்க தானே, அங்க பிரிசமா இருக்கிறவங்க நார்மலா நமக்கு தெரியும் நம்மளோட வானத்துல ஸ்கைல வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் இருப்பாங்க. ஓகே, நம்மளோட வாட்டர் நம்ம ஆல்ரெடி பாத்துக்கிறோம். எப்ப பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 1 புக்ல லாஸ்ட் பாடம் இவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஒரு பாடம் படிச்சுட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்குதா? அந்த பாடத்துல நான் சொல்லி தந்தேன் H2O கேஸ், அதாவது நம்மளோட ஸ்கைல வந்து H2O கேஸ்னு ஒரு கேஸ் வந்து ஆரம்பத்திலே இருந்துச்சு, இது இப்பயும் இருக்குது, நீராவி. ஓகே, அந்த வாட்டர் டிராப்லெட்ஸா வந்து அங்க வந்து அப்படியே இருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்டா மாறி அந்த வாட்டர் டிராப்லெட்குள்ள நடக்கிறது தான் இந்த ரிஃப்ராக்ஷன். இந்த வாட்டர் டிராப்லெட்குள்ள நடக்கிற இந்த ரிஃப்ராக்ஷன் தான் நமக்கு ரெயின்போவா விளங்குறது. சன்லைட்னு சொல்ற அந்த சன்லைட் வந்து நம்மளோட வாட்டர் டிராப்லெட்ல பட்ட உடனேயே பாருங்க, இது ஒரு வாட்டர் டிராப்லெட்டா. ஓகே, இது ஒரு வாட்டர் டிராப்லெட் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் டிராப்லெட்டுக்குள்ள பட்ட உடனே என்ன நடக்குது, அந்த வார சன்லைட் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு திரும்பி 7 ரெயின்போ கலர்ஸ்லயும் விளங்குது. ஓகேவா? 7 ரெயின்போ கலர்ஸ்லயும் நமக்கு விளங்குது. சரியா? இதுதான் ஒரு ரெயின்போ வந்து இப்படித்தான் நமக்கு வந்து கண்ணுக்கு விளங்குறது. சொல்லுங்க. என்ன டீச்சர், சிடில வந்து சன்லைட் பட்டா அதுலயும் விளங்குற? அதுலயும் விளங்கும். Sunlight அதுலயும் விளங்கும். எஸ், அதுல Teacher, அப்ப வந்து சர்ஃபேஸ் வந்து sunlight ல டிஃபரண்ட் தானே. சன்லைட் சொல்லுங்க. சன்லைட்ல கலர் வந்து ஒயிட் கலரா?
சன்லைட் கலர் ஒயிட் கலரா அப்படின்னு கேக்குறத விட நம்ம சன்லைட்ல இருந்து வர அந்த ஓகே நீங்க அந்த ஒயிட் கலர் ரேஸாவே எடுத்துக்கோங்களேன். அந்த ஒயிட் கலர் ரேஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா தான் நீங்க நினைக்கிறது சரியா வரும். ஓகே நீங்க ஒயிட் கலர் ரேஸா எடுத்துக்கோங்க. சரி சன்லைட்ல இருந்து வர அந்த ரேஸ் வந்து ஒயிட் கலரா வந்து அது வாட்டர் ட்ராப்லெட்குள்ள நடக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலம் அந்த ஒயிட் கலர் ரேஸ்ன்னு சொல்றது அந்த வாட்டர் ட்ராப்லெட்க்கு நடக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமா தான் அந்த 7 ரெயின்போ கலர்ஸும் வருது. ஓகே அது ஓகே ஒயிட் கலரா எடுத்துக்கோங்க. ஓகே வேற டவுட்? குட் क्वेश्चन. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி பாருங்க அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்க்கு ரிஃப்ளெக்ஷன் ஒரு விஷயம் பாத்தீங்க. ரிஃப்ளெக்ஷன்ல 2 பேர் பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னு பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ல இக்கோ ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ல ஒரு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அதே மாதிரி டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் 2 மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். அடுத்து ரிஃப்ராக்ஷன் வந்து ரிஃப்ராக்ஷன் சொல்ற டைம் ஒரு ஏர்ல இருந்து வாட்டருக்கு எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்குது, அப்புறம் ஒரு ஏர்ல இருந்து எப்படி கிளாஸுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? அதான் ரிஃப்ராக்ஷன் அதுக்கப்புறம் ரிஃப்ளாக்ஷன். லெட்ஸ் மூவ் டு தி क्वेश्चंस. ஓகே நான் உங்களுக்கு क्वेश्चंस டிஸ்கஸ் பண்றேன். டிஸ்கஸ் பண்றதுனால நீங்க எழுதாம போயிடாதீங்க. அது எழுதுங்க கட்டாயம். சரியா? நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். சோ செலக்ட் தி கரெக்ட் கேக்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே select the correct sentence out of the following. ஓகே டீச்சர் நான் இப்ப உங்களுக்கு நீங்க 4 ஆன்சர்ஸையும் எழுதுறீங்க. क्वेश्चन எழுதணுமா ஆன்சர் எழுதணுமா எப்பவுமே கேக்குறீங்க. நான் எப்ப சொல்றது क्वेश्चन எழுதுங்க. அதுக்கு கீழே 4 ஆன்சர்ல எது சூட்டபிள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மட்டும் எழுதுங்க. மத்த 3ஐயும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே இப்ப பாருங்க क्वेश्चनல சொல்றாங்க 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட்லயும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரெகுலர் ஃபர்ஸ்ட்ல நடக்கும் பாய்ஸ் இல்ல டீச்சர் ஸ்மூத் சர்ஃபேஸ் சொன்னீங்கன்னா சரி. வெரி குட். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்றது ஸ்மூத் சர்ஃபேஸ்ல தான் நடக்கும். அப்ப டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் தான் எங்க நடக்கும்? ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல. ரெண்டையும் நீங்க சரியா கம்பேர் பண்ணி சொல்ல தெரிஞ்சிருந்தா ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க. angle of incidence is not always equal to the reflection. ராங் டீச்சர். Wrong. Okay. Then light rays that are falling perpendicular to a plane reflect. ஒரு plane மிரருக்கு light rays இல்ல டீச்சர். டீச்சர் ஃபோர்த் ஒன் தான் சரி. இல்ல fourth one Fourth one angle தான் of சரி. incidence is always equal Third to the one, angle of third one. reflection. Yes, okay. Light Fourth- rays that are falling perpendicular to a plane mirror do not get reflect. பாருங்க லைட் ஒரு பிளேன் மிரர்ல நீங்க கொண்டு வந்து ஒரு 90 டிகிரில ஒரு 90 டிகிரில அது என்ன செய்யும்? திருப்பியும் அதே 90 டிகிரில என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரியா? 90 டிகிரில நீங்க அடிக்கிற டைம் அது என்ன செய்யும்? திருப்பியும் அதே மாதிரி 90 டிகிரில தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்றது பண்ணும். சரியா? சொல்றதால அது ராங். உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல டீச்சர். எல்லாரும் தெரியலையா? ஓ டீச்சர் வெக்கன்னு வருது. ஓகேவா? Fourth one, angle of incidence is okay. அதுதான் ஆன்சரா வரும். At the second one, unlike the correct ray diagram which shows the reflection from a plane mirror. Plane mirrorல வருது. சாரி இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Which one is the correct? செகண்ட். ரெண்டாவது. Okay, second correct. ஏன் கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். பிளேன் மிரர் ரிஃப்ளெக்ஷன் 90 டிகிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்சிடென்ட் லைட் ரே ரிஃப்ளெக்ஷன் ரே நேரா வருது. ஈக்குவலா ரிஃப்ளெக்ட் ஆகுது. 90 very good. ஈக்குவலா ரிஃப்ளெக்ட். இதான் perfect answer. ஈக்குவலா ரிஃப்ளெக்ட் ஆகுது சொன்னா angle of incidence is equals to the angle of reflected. சரியா? angle of incidentum அதே மாதிரி reflectedum ஒரே இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணி படுது. ஆனா மத்தவங்க எல்லாம் இது யாரு? ஃபர்ஸ்ட்
இருக்கிறவங்க யாரு அது வரவே வராது. ஏன் அந்த வராது? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ரைட். क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? ரிஃப்ளெக்ஷன் தான் கேக்குறாங்க. எஸ். தேர்ட் ஒன் ஏன் வராது? தேர்ட் ஒன்க்கு பாருங்க. ஆங்கிள் வந்து கோணி போய்க்கி. ஓகே தேர்ட் ஒன். ஓகே தேர்ட் क्वेश्चन. Image formed by objects kept in front of a plane mirror are always சொல்லுங்க பாப்போம். நம்ம படிச்சோம் 7 characteristics of mirror அந்த இமேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாரி அந்த இமேஜ் எல்லாத்துக்கும் வருது. அதுல யார் கரெக்ட்? 3 கரெக்ட். 3 வரும். So A B and C. Okay. 3. Question. Select the correct statement about echo. Echo பத்தின சரியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. It can occur at any distance between the observer and the obstacle. Observerக்கும் obstacleக்கும் எந்த டிஸ்டன்ஸ்லயும் நடக்கலாம். Second one, echo can be heard always when sound is reflected. Sound reflect ஆனதுக்கு அப்புறமா தான் echo-வை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The cause for reverberation is not the echo. Reverberation நடக்கிறது வந்து echo-வால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் வராது. Okay, reverberation can be eliminated by preventing the reflection of sound. Okay, இது சொல்லுங்க பாப்பா, இதுக்கு என்ன வரும் ஆன்சரா? echo பத்தி சொல்றாங்க. Second, echo can be heard always when sound is reflected. No, first one then correct ah varum. Sariya, first one. It can occur at any distance between the observer and the obstacle. Okay, correct. Adu varum. Okay, அடுத்தது பாருங்க. When light can be separated into 7 colors by a prism. Conclusion that can be made according to the phenomenon is the light can be reflected by these prisms. The white. Okay, question வேணும்டா. ஒரு prism குள்ள வந்து ஒரு லைட்டை வந்து 7 கலர்ஸா செப்பரேட் பண்ணிடலாமா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றாங்க லைட் பிரிசமால வந்து லைட் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகே நம்ம பாப்போம். செகண்ட் ஒன் the white light is harmful to the body அப்படி சொல்றாங்க. தேர்ட் ஒன் வந்து the white light is composed of 7 colors. That is the perfect answer for this question. சரியா? So the third one is the correct answer. Next, let's move to the next question. அடுத்தது பாருங்க. Select the instances out of those given below which are associated with only the reflection of light. Okay, refraction. நீங்க இந்த மேல தர இந்த வேர்ட்ஸ் நல்லா கவனமா பாத்துக்கோங்க. sometimes reflection தருவாங்க, sometimes reflection தருவாங்க, மாத்தி தருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குள்ளத கவனமா வாசிச்சுக்கோங்க. Okay, A statement தராங்க. Look at the face using a plane mirror. Okay, plane mirrorல நீங்க முகத்தை பாக்குறது வந்து ரிஃப்ராக்ஷனா ரிஃப்ளெக்ஷனா? ரிஃப்ளெக்ஷன். உள்ளதே உள்ளபடியே காட்டுறது யாரு? உள்ளதே உள்ளபடியே காட்டுறது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷன் அப்படி இல்ல, உள்ளத உள்ளபடி காட்டாது, பொய்யா தான் காட்டும். அப்பரண்ட் டெப்த்னு ஒரு விஷயம் பார்த்தோம் ரைட். பொய்யா தான் காட்டும். நீங்க ஒரு சாமனை போட்டா கூட அது மேல இருக்கிற மாதிரி தான் காட்டும். சோ இங்க ரிஃப்ளெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வராது, ஏ ஸ்டேட்மெண்ட் வராது. And benching of light when passing through a block of glass. Okay, சொல்லுங்க பாபா. benching of light when passing through a block of glass. ஒரு block of glass கூடாக நீங்க ஒரு லைட் அனுப்புறீங்கன்னு சொன்னா லைட் ரேஸ் வந்து bench refraction. Yes, correct. Second one, okay, B correct. Okay, C பாருங்க. seeing a pencil broken at the surface when it அது என்னது? refraction ஆ reflection ஆ? reflection. அதுவும் சரி. refraction. NC. images DNC. D வந்து BC. பெரிஸ்கோப் எங்க யூஸ் பண்ணுவாங்க? செகண்ட் ஒன் ஆன்சர். क्वेश्चन கேளு. பெரிஸ்கோப் எங்க யூஸ் பண்ணுவாங்க? கடலுக்குள்ள. தண்ணிக்குள்ள. ஓகே, என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க பெரிஸ்கோப்? வெளிய கப்பல் ஓடுதான்னு பாக்குறதுக்கு. Answers are C and D. Okay, அடுத்தது பாருங்க. explain briefly the following terms which are associated with refraction. Yes, C and D. Okay, B and C. Sorry, B and C. Second one. Okay, explain briefly the following terms which are முத்தசீம் ஆன்சர்ல மார்க் பண்றீங்க போல.
ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நடக்கிற டைம் இது பாருங்க ஒவ்வொரு ரேக்குமே நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இது எழுதணும். இன்சிடென்ட் ரேனா என்ன, நார்மல் ரேனா என்ன, ரிஃப்ளெக்டிங் ரேனா என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு நம்ம மீனிங் பார்த்து தானே அந்த மீனிங் எல்லாம் எழுதணும். அது தேர்ட் கொஸ்டின்ல சொல்றாங்க வந்து ஒரு கடை ஒண்ணு இருக்குதாம். அந்த கடையில வந்து அந்த பெரிய 3 ஸ்டோர் பில்டிங் ஒண்ணு. அந்த ஒரு மல்டி ஸ்டோர் பில்டிங்ல வந்து ஒருத்தர் மேல இருந்து கத்துறாராம். சரியா? அந்த மேல இருந்து கத்துறது கீழே நல்லா கேக்குதாம். அது என்னவா இருக்கும் அது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட லாங்குவேஜ்ல எழுதி இன்ஷால்லா எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேன். சரியா? கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன்ல சொல்றாங்க ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்னிக்குதான். ஃபிஷ் டேங்க வந்து மேல இருந்து கீழே பாக்குற டைம் வந்து அந்த லைட் வந்து பென்ட் ஆகி போச்சுதான். சரியா? மேல இருந்து கீழே லைட் அடிக்கிற டைம் லைட் பென்ட் ஆகி போச்சுதான். அந்த பினோமினா என்ன அப்படிங்கறது சயின்டிபிக்கலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும். நீங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இன்ஷால்லா போட்டோ பண்ணி அனுப்புங்க. ஓகே? யாராவது ஒன் ஷாட்லயே இது ஸ்கிரீன்ஷாட் அடிக்கணும்னா எனக்கு அனுப்பிச்சு அனுப்புங்க.